வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமையோ சில சமயம் அவமானங்களை சந்திக்க நேரிடும். அப்படி அவமானங்களை சந்திக்கும் போதெல்லாம் அதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாமல் பலர் மண்டையை குடைச்சிட்டே இருப்பாங்க. ஏன் இன்னும் ஒரு சிலர் அந்த அவமானத்தோடைய வாழவும் பழகி இருப்பாங்க. கடவுளே நீயும் கண்ணை திறந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க மாட்டியா அப்படின்னு தான் அவமானப்பட்டவர்கள் முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காட்டணும்னு அப்படின்னு மனசுக்குள்ளாரே கருவிட்டு இருப்பவர்களும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. எப்படி அந்த அவமானங்களை எதிர்கொள்றது, எப்படி அவமானப்பட்டவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது, அதற்கான சிறந்த வழிதான் என்ன அப்படிங்கிறத இந்த கதை நிச்சயமா சொல்லும். அதுக்கு இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அது ஒரு வறட்சியான கிராமம். அந்த ஊர்ல பெரியசாமி அப்படின்னு ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருந்தாரு. பண்ணையார்னா எல்லாத்துக்கும் பயம். அவரிடம் கடனை வாங்கியவங்க நிம்மதியா வாழவே முடியாது. ஒரு நாள் காலையில ஏழை விவசாயியான முத்து பண்ணையார் வீட்டு வாசல்ல நடுங்கிட்டே நின்னானாம். என்னடா முத்து, பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னா வெறுங்கையோட வந்து நிக்கிறேன் அப்படின்னு அதிகாரமா கேட்டாராம் பெரியசாமி. ஐயா, இந்த முறையும் விவசாயம் பொய்த்து போயிடுச்சுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சினாரா முத்து. அவகாசமா? அதெல்லாம் முடியாது. உன்னால பணம் தர முடியலன்னா உன்னோட மகன் கார்த்திகை என்னோட வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பு. கடன் தீரும் வர அவன் இங்கதான் கொத்தடிமையா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாராம் பண்ணையார். அதை கேட்ட உடனே முத்து பதறி போயிட்டாரு. ஐயா வேண்டாங்க ஐயா, அவன் போலீஸ் ஆகணும் அப்படின்னு அதுக்கான பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறான், அவன் வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறினாராம். ஆனா ஈவு இறக்கமாற்ற பண்ணையார், அப்படின்னா உன்னோட வீட்டையும் நிலத்தையும் எழுதி வை அப்படின்னு மிரட்டினாராம். வேறு வழி இல்லாம முத்து அழுதுட்டே வீட்டுக்கு போனாராம். விஷயத்தை கேள்விப்பட்ட கார்த்திக் தன்னோட தந்தையோட மானத்தை காப்பாத்தவும் வீட்டை காப்பாத்தவும் தானே பண்ணையார் வீட்டுக்கு வேலைக்கு போறதா முடிவெடுத்தான். அப்பா கவலைப்படாதீங்க, படிப்புங்கிறது மூளையில இருக்கு, இடத்துல இல்ல, நான் அங்க இருந்தே ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முதலே போலீஸ் கனவோடு இருந்த கார்த்திக் பண்ணையார் வீட்டுல கழிவறைய கழுவும் வேலையை செய்ய தொடங்கினான். ஆனா பண்ணையாரோ கார்த்திகை கண்டாவே பிடிக்காது. ஊர்லயே ஒரே படிச்ச பையன் இவன் தான், கொஞ்சம் படிக்க விட்டுட்டோம்னா கொழுப்பெடுத்து திரிவானுங்க, எவனையும் படிச்சு முன்னேற விடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பண்ணையாருக்கு கார்த்திகை கண்டாவே பிடிக்காது. அவனை எந்த அளவுக்கு தரக்குறைவா திட்டணுமோ அந்த அளவு தரக்குறைவான வார்த்தைகள்ல திட்டி எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை தாழ்வா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்வா நடத்தினாராம். கார்த்திக் எல்லா அவமானத்தையும் மௌனமா தாங்கிக்கிட்டானா. இந்த சமயத்துலதான் பண்ணையாரோட பேரன் சுரேஷுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் ஒருத்தர் அங்க வந்தாரு. வாத்தியார் சுரேஷுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. ஆனா பண்ணையாரோட பேரனுக்கும் வாத்தியார் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது மூளையில பதியவே இல்லை. படிப்புல கொஞ்சம் கூட நாட்டமே இல்லை. எப்படியாவது இந்த வாத்தியாருன்னு தப்பிச்சா போதும் அப்படின்னு பல திட்டங்களை போட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவானாம். அன்னைக்கு வாத்தியார் சுரேஷுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாரு. ஆனா சுரேஷோ அதை எழுதாம விளையாட ஓடி போயிட்டான். அந்த அறையை சுத்தம் செய்ய வந்த கார்த்திக் அந்த வினாத்தாளை பார்த்தான். அவனால ஆசையை அடக்கிக்கவே முடியல. யாருக்கும் தெரியாம அந்த வினாத்தாள் முழுவதற்கும் சரியான விடைகளை எழுதினானா. மறுநாள் அந்த வாத்தியார் அந்த விடைத்தாளை பார்த்து மிரண்டு போயிட்டார். சுரேஷ், நீயா இவ்வளோ அழகா எழுதுன அப்படின்னு கேட்க, சுரேஷ் இல்ல இல்ல, எங்க ஊர்லயே ஒரே படிக்க தெரிஞ்சவன் இந்த கார்த்திக் தான் அப்படின்னு சொல்ல, மாட்டு தொழுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த கார்த்திக் அவன் அப்பத்தான் முதல் முறையா வாத்தியாரும் பார்த்தாராம். பார்த்த உடனே கார்த்திக் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆச்சரியப்பட்டு போனாரு அவரோட நிலைமைய பார்த்து. தம்பி, நீ போலீஸ் தேர்வுக்கு தானே படிக்கிற, உனக்கு நான் இலவசமா பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் பகல் முழுவதும் பண்ணையார் வீட்டுல வேலை செய், வானது என்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம். கார்த்திக்கும் பகல் முழுவதும் பண்ணையார் வீட்டுல வேலை செய்வான். இரவு வந்ததும் வாத்தியாரோட வீட்டுக்கு போய் பாடங்களை படிச்சுட்டும் வந்தானா. இப்படியே நாட்களும் போயிட்டு இருந்துச்சு. போலீஸ் தேர்வுக்கான நாளும் நெருங்குச்சு. கார்த்திக் மிக தீவிரமா படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வாத்தியார் கொடுத்த ஒரு முக்கியமான புத்தகத்தை வச்சு கார்த்திக் படிச்சுட்டு இருந்தான். அதை பார்த்த பண்ணையாரோட பேரன் சுரேஷ், டேய், இது என் தாத்தா எனக்காக வாங்கி கொடுத்துற புத்தகம், நீ இதை திருடிட்டியா அப்படின்னு வீண் பழி சுமத்தினானா. ஏன்னா அவனுக்கு வாத்தியார் கார்த்திக் மேல தனிப்பட்ட அக்கறையோட செயல்படுவது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்படி வீண் பழி சுமத்தினா அந்த வாத்தியாரையும்
தண்டிச்சிடலாம், கார்த்திக்கும் தண்டிச்சிடலாம் அப்படின்னு மனசுல கணக்கு போட்டவன் பண்ணையார் வரும் சமயமா பார்த்து காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சானா. சத்தம் கேட்டு வந்த பண்ணையாரும் கார்த்திக்கின் விளக்கத்தை கேட்காமையே அவனை அடிச்சு உதைச்சாரே. ஏண்டா, வீட்டு வேலை பார்க்குற நாய்க்கு படிப்பு ஒரு கேடா, உன்னை இனிமே வெளியே விட்டாதான பரீட்சை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகை மாட்டு தொழுவத்துல கட்டி போட்டு அந்த மாட்டு தொழுவத்தை பூட்டியும் வச்சுட்டாரு. அவனுக்கு சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கொடுக்கல. பரீட்சைக்கு முதல் நாள் இது நடந்துச்சு. வாத்தியார் ராமநாதன் ஓடி வந்து பண்ணையார்கிட்ட கெஞ்சினாரு. ஐயா, இது அவனோட வாழ்க்கை, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா பண்ணையார் வாத்தியாரையும் அவமானப்படுத்தி வெளியே துரத்திட்டாரு. இரவு வேலையும் வந்துச்சு. கார்த்திக் பசியிலையும் வலியிலையும் துடிச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த தொழுவத்தோட பூட்டை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. இருட்டுல ஒரு உருவம் உள்ள வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, வாத்தியாரே தான். வாத்தியாரை பார்த்த உடனே ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதானா. தம்பி, பேசுறதுக்கு இது நேரம் இல்ல, விடியறக்குள்ளார நீ கிளம்பணும், நாளைக்கு உனக்கு பரீட்சை, போய் ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன வாத்தியார் அவனோட கட்டுக்களா விடுவிச்சாராம். கார்த்திக் தன்னோட பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஊரை விட்டே போய் தேர்வெழுதினானா. மறுநாள் கார்த்திக் தப்பியதை பார்த்து அதிர்ந்து போன பண்ணையார் ஆத்திரத்துல அவன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துன்னு கத்தினாராம். அப்போ வாத்தியார் ராமநாதன் போலீஸுடன் அங்க வந்தாராம். கொத்தடிமை முறை சட்டப்படி குற்றம் என்று கூறி பண்ணையாரை எச்சரிச்சாங்களாம். ஆனா பண்ணையார் இதை பார்த்தெல்லாம் பயப்பட போறானா என்ன? பண்ணையார் தன்னோட பணத்தால அந்த வழக்கை நீர்த்து போக செஞ்சாரு. காலம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய வேலை பண்ணையாரோட வீட்டு திண்ணையில உட்காந்து சாப்பிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ் ஜீப் புழுதி பறக்க வந்து நின்னுச்சு. அதிலிருந்து கம்பீரமான தோற்றத்தோட ஒரு இன்ஸ்பெக்டர் இறங்கினாரு. பண்ணையார் எரைச்சலோட, யாரா நீ என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாராம். அந்த இன்ஸ்பெக்டர் மெல்ல சிரிச்சுட்டு, என்ன பண்ணையாரே, என்ன அடையாளம் தெரியலையா? உங்க மாடுகளுக்கு தண்ணீர் கட்டினேனே, உங்களோட கழிவறைய கழுவினேனே, அந்த கார்த்திக் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பண்ணையார் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாரு. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீ படிச்சு என்ன கிழிக்க போற அப்படின்னு தானே கேட்டீங்க. இன்னைக்கு நான் சட்டம் படிச்சு அதிகாரத்தோட வந்திருக்கிறேன். சட்டவிரோதமா நில அபகரிப்பு கொத்தடிமைகளை வச்சிருந்தது அப்படின்னு உங்க மேல ஏகப்பட்ட புகார்கள். இப்ப உங்களை கைது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு கார்த்திக்கு ரொம்ப கம்பீரமா சொன்னானா. டே, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு பண்ணையார் எகிரினாராம். யாரா வேணாலும் இருங்க, சட்டம் எல்லாத்துக்கும் சமம், ஏத்துங்க ஐயா இவரை வண்டியில அப்படின்னு கார்த்திக் உத்தரவிட, கடைசியில கர்வத்துடனும் ஆணவத்துடனும் தெரிந்த பண்ணையாரோட கையில விலங்கு பூட்டப்பட்டுச்சு. தான் அவமானப்படுத்தின அதே சிறுவன் இன்னைக்கு அதிகாரியா தான் முன்னாடி நிற்பதை கண்டு பண்ணையார் தலை குனிஞ்சாராம். பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்தாராம் பெருமாள். அவரோட காலை அமுக்கியவாறே லட்சுமி சோகமான முகத்தோட இருந்தாங்க. லட்சுமியோட சோகமான முகத்தை பார்த்த உடனே பெருமாளும், ஆச்சு லட்சுமி அப்படின்னு வினவ, லட்சுமியும், நீயே நம்பி என்னையே வணங்கும் என்னோட பக்தர்களுக்கு நான் கொடுக்க என்னிடம் எதுவுமே இல்லை, அதுதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அட, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ல பெருமாளும் உடனே லட்சுமிக்கு ஒரு பானை முழுக்க பொற்காசுகளை கையில கொடுத்து, இந்த வணங்கும் பக்தர்களுக்கு இந்த பொற்காசுகளை கொடு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே லட்சுமிக்கு ஒரே சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன், நீ கொடுக்கும் செல்வத்தை எனக்கு வேணுங்கிற சமயம் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு பெருமாளும் சொன்னாராம். லட்சுமியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட சரஸ்வதி சும்மா இருப்பாங்களா என்ன? உடனே அவங்களும் தன்னோட கணவரிடம் சென்று ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்க, உடனே அவரும், கண்டிப்பா உன்னை வணங்குபவர்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னும் சிறப்பான வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க, இதுவும் சிறப்பு தான், உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு நீ தாராளமா கல்வி அறிவை கொடுப்பேன், நீயே நினைச்சாலும் கூட நீ கொடுக்கும் வரத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது, அபகரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? கல்விதான். கல்வி ஒருவரை எத்தகைய உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆணவம் அழிவை மட்டுமே தரும். கல்வி ஒருவர்கிட்ட இருந்தா அதை யாராலையும் திருட முடியாது. அவமானங்களை வெற்றியால மட்டுமே துடைக்க முடியும். இன்னும் நல்ல கதையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.